ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாய் குறைக்கிறத வச்சு இவ்வளோ ஒரு 2-3 நாளாக வந்து ஒரு சம்பவம் ஒன்று போயிட்டே இருந்துச்சு. அதுலேயும் வந்துட்டு விஜய் பார்வதி கம்பெனி அது இது அதுன்னு சொல்லிட்டு எப்பா அநியாயம் பண்ணாங்க. அதுக்கெலாம் இப்போ ஒரு சூப்பரான ஒரு விடை வந்திருக்கு. இப்போ தான் வந்துட்டு டாஸ்க் லெட்டர் மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸ்டோர் ரூமில் வந்துச்சு. அதை படித்தவொடனே நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இவ்வளவு நாளாக வந்துட்டு விஜய் பார்வதி அவ்வளோ மட்டமாக பேசுகிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ரிப்ளை இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காரு, போய் பாருங்கன்ட்டு. நான் அந்த டைம் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறமா ஒரு வீடியோ கிளிப் வந்துச்சு. அதில் போய் பார்த்தோன்னா கிளியராக வந்துட்டு வந்திருக்கு. அந்த இதை வந்து யார் வாங்குறாங்க, அந்த ரிசீவ் பண்ணாங்கன்னா நம்ம தலை கானாவனத் கனி இருக்காங்க, கமருதீன் இருக்காரு, அதுக்கப்புறம் விக்ரம் இருக்காங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. நாய் அன்னைக்கு வந்து நைட்டு குலைச்சது எதுக்காகன்னு யோசிச்சிருப்பாங்க. சில பேர் வந்து அவளுக்காகத்தான் அப்படின்னு ஆதரே சொன்ன விஷயங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா பூதாகரமாக வெடிச்சுது. பார்வதி அது பண்ணிட்டாங்க, கமுடி இதை பண்ணிட்டாங்க, அட்டாடா எப்பா. அதுவும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒரு சில பேர் வந்துட்டு என்னம்மா மோசமாக பேசியிருந்தாங்க. இப்போ வந்து கிளியராக அமுச்சிட்டாங்க. இனி வெளியில் யாரும் தூங்கவே கூடாதுன்னு. அந்த தூங்கின அடுத்த நிமிஷம் அன்றைக்கி வந்துட்டு சுபிக்ஷா சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி தூங்கினேன் உடனே வந்து நாய் குறைச்சிது அப்படின்ட்டு. ஸோ அந்த விஷயங்கள் இப்போ அழகாக வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நைட் அன்றைக்கி தூங்குனதுக்கு அந்த அன்றைக்கி வந்துட்டு நாய் குறைச்சிருக்கு. ஆனால் அதுங்குள்ளே அதாவது காக்கா உட்காந்தவொடனே அந்த பனைமழை விழுந்தவொடனே காக்காவில் தான் விழுந்துச்சுன்னு ஒரு கதையை கட்டினாங்க பாருங்களேன். இஷ்டத்துக்கு அதாவது ஒரு பொண்ணை எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமாக பேசிட்டாங்க. யோசிக்கணும் பேசுறதுக்கு முன்னாடி. நானும் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன், உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் சொல்லுங்கள், அந்த வீடியோ பற்றி நான் கண்டிப்பாக பேசுகிறேன் நம்மளோட சேனல் அப்படின்னு. யாருக்குமே ப்ரூஃபே இல்லை. இப்போ ஏதோ அழகான ஒரு ப்ரூஃப் வந்துச்சு. இப்போ நம்ம வீடியோ போடுறோம். ஸோ யாரையுமே வந்து குறை சொல்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யோசிச்சு பேசணும். அதுவும் ஒரு பொண்ணை பற்றி பேசும்போது சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஆமாம் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு யாருமே மறுக்கவே இல்லை. முன்னாடி பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்பயும் திரும்பவும் வந்துட்டு அதுக்கு ஒரு பேரை ஜாடமடியாக வச்சு அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது, அவங்கள சுற்றி அவங்களோட ஃபேமிலி இருக்காங்க, அவங்களோட விஷயங்கள் எவ்வளோ கேவலமாக போகும், எவ்வளோ வருத்தப்படுவாங்க, அதெல்லாம் எதையுமே யோசிக்காமல் இஷ்டத்துக்கு கதை அடிச்சு விட்றாங்க. இப்போ ஏதோ கறியை பூசுகிற மாதிரி வந்துட்டு ஒரு சர்க்குலர் வந்திருக்குது. அதில் வந்து இனி யாருமே வெளியில் தூங்கக்கூடாது, பெட்ரூமை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக வரணும் யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கி எல்லாருமே வெளியே போய் படுத்து ரொம்ப பெரிய தவறு. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், ஒன்று டெக்னிக்கல் இஷ்யூவாக இருக்கணும், இல்லைனா வந்துட்டு எல்லாருமே வெளியே போய் படுத்தது மேபி பிக் பாஸ் வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்க மாட்டார். அதை வந்துட்டு அன்றைக்கே சொல்லியிருக்கணும். அதனால் வந்து அன்றைக்கி மேபி பிக் பாஸ் இருந்திருக்க மாட்டார். இந்த ரெக்கார்டர் வாய்ஸ்லாம் வரும் அப்பப்போ, இந்த மாதிரி மைக்கை மாட்டுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு வாட்டி அந்த வாய்ஸ் போட்டதுக்கு பதில் நாயை குழக்க விட்டுருப்பாங்க. இவங்க அதை புரிஞ்சுட்டு உள்ளே போயிருப்பான்னு நினச்சிருப்பாங்க, விட்டுருப்பாங்க. ஆனால் இப்போ கிளியராக தெரிஞ்சிருச்சு அந்த நாய் எதுக்காக குறைக்கப்பட்டது அப்படின்னு. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இஷ்டத்துக்கு கதை விடுறத வந்து எவ்வளோ பெரிய தவறு. இப்போ இவங்களாம் வந்து எங்கே மூஞ்சி வச்சுப்பாங்க சத்தியமாக எனக்கு புரியல. ஏன்னா ரொம்ப மட்டமாக பேசியிருந்தாங்க. அந்த பொண்ணு அவ்வளவு கேவலமாக பேசியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க அதை பற்றி பேசுங்கன்னு. உங்களுக்கு முதல் நன்றி. ஏன்னா நான் கவனிக்கவே இல்லை அந்த லைவில் வந்த விஷயங்கள். நானும் சரி இப்போ போயிட்டு சோசியல் மீடியாவில் அந்த வீடியோ நம்ம வீடியோ இல்லாமல் நம்ம பேசவே கூடாது. எப்பயுமே ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா தான் பேசணும். நம்மளும் இஷ்டத்துக்கு வந்து வீடியோ போட்டுன்னு சொல்லிட்டு பேசினா அது தவறாயிடும். நம்மளுடைய சேனல்ஸ் நம்பி நிறைய பேர் வந்து நம்ம உண்மையை பேசுகிறோம் நம்பி இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஃபால்ஸான ஒரு விஷயத்த சொல்லிட்டேன்னா அது ஏன் மேலே ரொம்ப பெரிய தவாயிடும். அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வீடியோ வந்துச்சு, அதில் பார்த்தா கிளியராக வந்து இருக்குது. அவர் அதை வந்தது கூட நான் பார்த்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டதுக்கப்புறமா அதை வீடியோ போகிறேன். அழகாக கிளியராக வந்து வினோத் வந்து படிக்கிறாப்புல. மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.